குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவிழாவை கரூர் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் பொது நூலக இயக்கமும் பப்பாசியுடன் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவிற்கு தலைமை தாங்கி எங்களை வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மா கண்ணன் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற வருவாய் கோட்டாட்சியர் திரு முகமது பைசல் அவர்களே, முன்னிலை வகித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவியிருக்கின்ற கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்து சான்றோர் பெருமக்கள் திருமிகு சேரன் கே ராஜேந்திரன் அவர்களே, திருமிகு எம் ஏகாம்பரம் அவர்களே, திருமிகு கே தங்கராஜ் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு சே பூர்ணவேல் அவர்களே, இன்றைக்கு இந்த விழாவிற்கு வந்து எங்களோடு கூட அமர்ந்திருக்கின்ற எங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நான் பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தை அவர் அங்கே பயிற்றவர். அது எங்களுக்கு ஒரு பெருமை. அது அத்தனை சிறப்புக்குரிய கரூர் மாவட்டத்தை சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இருக்க இடமில்லாவிட்டாலும் பரவாயில்லை, நின்று கேட்கிறோம் என்று நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்ளுகிறேன். கிருஷ்ணர் உரிமையாளர்கள் இந்த மண்ணிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும், புத்தக திருவிழா ஆண்டுதோறும் நடக்க வேண்டும் அப்படி ஆசைப்படுறதை பார்க்கும்போதே பெருமையா இருக்கு. ஏன்னா புத்தக திருவிழா என்பது எத்தனையோ திருவிழாக்கள் நம்ம ஊர்ல வருது. எங்க மதுரையெல்லாம் ஆத்துல அழகர் இறங்குவார். ஆற்றுல அழகர் இறங்குற திருவிழா தான் எங்கள் மதுரைக்கு உயிர். அதுக்கு வருவாய் கொடுப்பதும் சரி, மதுரைக்கு அழகு தருவதும் சரி. ஊரே திரண்டு இருக்கும், இல்லை தமிழ்நாடே திரண்டு இருக்கும், அப்படி ஒரு திருவிழா அது. ஆனால் அந்த திருவிழாவிலே ஆன்மா தான் பேசிக்கிட்டு இருக்கும். இறைவனை தேடி வருகிற மக்களோடு கூட ஆன்ம தொடர்பு தான் இருக்கும். அது ஒரு வகையில் ஞான தொடர்புன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு வாய்க்கும்னு சொல்ல முடியாது. வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் நிறைய இருக்கும், அதில் விஷமம் பண்ண வந்தவனும் இருப்பான். சாதாரண ஆட்கள்லாம் இருக்க மாட்டான், எல்லா வகை சேட்டைக்காரனும் இருப்பான். அங்கே கோவிந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கோவிந்தம் ஆயிரும், பைய பிடிக்கிட்டு போயிடுவாங்க, பையில கிடக்கிறத உருட்டிட்டு போயிடுவான். ரெண்டு கோவிந்தம் நடக்கும். ஆனா இது அப்படி அல்ல. புத்தக திருவிழா என்பது அறிவு திருக்கோயில் திறக்கப்படுகிற திருவிழா. அது ஏன்னா நம்ம நம்ம குடும்பத்தில் பிறந்த போது நமக்கு
கிடைச்ச ஞானம் எல்லாம் அப்பா அம்மா வழியாக கொஞ்சம் கிடைச்சது, பக்கத்தில் இருந்த சொந்தங்கள் பந்தங்கள் அவங்க மூலமாக கொஞ்சம் கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்? அது நம்ம சொந்தம்லாம் யார், நம்ம எப்படிப்பட்ட ஆளுக, அதான் அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்புறம் இதான் நம்ம சாமி, இது நம்ம குலசாமி அப்படின்னு சொல்லிக்கிடுவோம், அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொன்னால் வாத்தியார் கொஞ்சம் சொல்லி தருவார். அது ஹைஸ்கூலில் படிக்கிறது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம்? திருப்பி பார்த்தோம்னா தான் தெரியும். ஹைஸ்கூலில் படிக்கிறது வரைக்கும் சும்மா அதுவே தத்தக்கா புத்தக்கான்னு வந்திருப்போம். கல்லூரிக்கு போன ஒரு பாடு கொஞ்சம் வாசல் விரியும். அதுலேயும் போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். அப்புறம் போக 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 என்ன படிப்பு, எத்தனை விரிவு, எவ்வளவு இருக்கு என்று ஒரு ஆச்சரியம் நமக்கு வரும். அதெல்லாம் ஒரு ஒரு வாசலை திறந்து போகிறது மாதிரி தான், ஒரு மாளிகைக்குள்ளே போகிறது மாதிரி தான். ஆனால் புத்தக திருவிழாவுக்கு வந்தோம்னா யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, வரலாற்று நூல்களை பார்க்குற போது பயமாக இருக்கு. வரலாற்று நூல்கள் எல்லாம் கடந்த காலத்துக்கு நம்ம அழைத்து கொண்டு போவது, அது மட்டும்தானே இருக்கு. ஞான நூல்கள், பக்தி நூல்கள், அது நம்ம தேடுகிற ஒரு தேடலுக்கு கிடைக்கக்கூடிய ஞான வழி, அதுவும் அங்கே கிடைக்குது. அது தவிர்த்து இலக்கியம், எத்தனை வகையான இலக்கியம், கதை புத்தகம் புதிதா போன வருஷம் கிடைச்ச புத்தகத்தை விட இந்த வருஷம் புதுசாக கிடைச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்க நாம் புதுசாக படிச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவை புதிதாக நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை விரிவு செய்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு திருக்கோயில் இது. கோயிலுக்கு போனால் கூட சாமியை பார்க்குறோம், அப்புறம் ஒருத்தர் வாங்கி எதையோ ஒன்று போடுறாரு, ஒரு மந்திரம் சொல்கிறாரு, முடிஞ்சு போச்சு. நம்ம ஏதோ பார்த்துட்டு வந்துடுறோம், வணங்கிட்டு வந்துடுறோம். இது அப்படி இல்லை. இங்கே நமக்கும் ஞானத்துக்கு நேரடி தொடர்பு. காசை கொடுக்குறோம், புத்தகத்தை வாங்குகிறோம், நம்ம வீட்டில் உட்காந்து உட்காந்து படிக்கிறோம். படிக்க இதுதானா இவ்வளவு தானா, ஏப்பா எவ்வளவு இருக்கு என்று நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம். அதை தொடர்ந்து 3வது ஆண்டாக நடத்துறது. அதோட கூட இல்லாமல் அவர் ஐயா வரவேற்பு இது வாழ்த்துறை சொல்லும்போது சொன்னார் பாருங்க, தொடர்ந்து நடத்தணும். அது பெரிய விஷயம். அது தொடர்ந்து நடத்தணும்னா எவ்வளவு பொருட்செலவு, எத்தனை நாட்கள், என்ன விவகாரம். ஆனாலும் இதை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லுகிற அதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கு. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆசிகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க, நம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பெரிதும் காரணம் யாரு? ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம பிள்ளைகள், அது இப்போக்கு இருக்கக்கூடிய இதில் பிள்ளைகளை பார்க்குற போதே பயமாகவும் இருக்கு. என்ன ஆவான்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கிறோம், பள்ளிக்கூடங்களில் கொண்டு போனால் அவன் போட்டுக்கிற சட்டைக்கும் அதுக்கும் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. இந்த பிள்ளைகள் போகிறதுக்கு காசு செலவழித்து பள்ளிக்கூடத்துங்களுக்கு போன ஒருபாடு ஒழுங்கா திரும்ப வருவானா, அது வேற சிக்கல். அங்கே போனோடனே வாத்தியார் அவர் என்ன செய்கிறார், அது வேற தகராறு. வாத்தியாருக்கு இவனுக்கும் தகராறு. இதுக்கு இடையில யாராவது நண்பர்களுக்குள்ள தகராறு. பஸ்ஸில் போனால் பஸ்ஸுகளை அந்த கண்டக்டருக்கு இவங்களுக்கு தகராறு.
ஒழுங்கா போயிட்டு வந்துட்டா போதும். மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைகளை வளர்க்கிறது இருக்கு பாருங்க, ஒரு பெரிய காரியம்தான். வளர்த்து அதை ஆளாக்கி பெரிய எல்லைக்கு கொண்டு வர்றது. அப்படி வளர்த்து ஆளாக்குவதில் யாருக்கு பெரிய பங்கு இருக்கு? பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அப்புறம் அதனுடைய உயர்வு, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. வளர்ச்சி ஒன்று, உயர்வு ஒன்று. பூரா நம்ம ஊரில் தாவரங்கள் இருக்கு, அதை நட்டு வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துருது. என்ன, வேற ஒன்று தின்னாம பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். விலங்குகள், பறவைகள் கவலை இல்லை, அது வருது, அது போகுது. எங்கே இருந்து எங்கே வருது? சைபீரியாவில் இருந்து நம்ம குமரிமுனைக்கு வருது. ஒவ்வொரு காலத்துக்கு எங்கெங்கே வரும்னு அதுக்கு பாதை தெரிஞ்சிருக்கு. அதுக்கு யாரும் வகுப்பு வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடத்தை வச்சு இல்லை. அதான் இயற்கையில் கற்றுக்கிடுச்சு. கூட்டமாக வருது, அதாவது போகுது, உரிய நேரத்துக்கு வருது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியிருக்கு, அதில் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு வகையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பிள்ளைகள் படிக்க வைக்கணும், பண்போடு இருக்கணும், நல்ல பணிகளுக்கு போகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிடணும், அப்புறம் பிள்ளைகளை பெற்றுக்கிடணும், 4 பேர் ஊருக்குள்ள இன்னார் மகனா தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லணும், அப்படி பேர் எடுக்கணும். ஆக ஒன்று வளர்ச்சி, குரோத், இல்லை டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. என்னையா போன வருஷம் தான் ஏன் திறந்தாங்க இந்த பள்ளிக்கூடம், ஒரு 150 பேர் தான் இருந்தா. இந்த வருஷம் 1500 பேரையா, அது வளர்ச்சி. அதே மாதிரி தான் இந்த பையன் ஜிகி 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 ஜிகின்னு வளர்ந்துட்டான் ஆளு. சில பிள்ளைகளை பார்த்தோம்னா பிள்ளை வளர்த்தியோ பீர்க்கு வளர்த்தியோன்னுவாங்க, கிடு கிடு கிடுக்குன்னு வளர்ந்துடும். அது பொண்ணுங்க அப்படி. போன வருஷம் பார்த்த பொண்ணு இந்த வருஷம் இல்லை, புதுசாக இருக்கு ஆளு, பார்க்கவே வித்தியாசமாக இருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விவகாரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி, அது படிப்பு எப்படி, இன்னைக்கு என்னவா இருக்கிறான். நம்ம போனா வந்தா வாங்க மாமா, வாங்க அண்ணே, வாங்க மச்சான், வாங்க கும்பிடலானா இல்லை, அப்படி பார்த்துட்டு ஆறு இங்கே எதுக்கு வந்தார்? அடே நம்ம மச்சான்டா, மச்சான்னா அக்கா என்ன செய்யணும்ன்ற, போயா எனக்கு படிக்கிறதுக்கு வேலை கிடக்கு அப்படி சொல்கிறானா? இல்லை வந்து உடனே பணிவாக கும்பிட்றானா? எப்படி வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைன்னு இவங்க சொல்லணும்ல. அப்படி ஒரு பணிவா வளர்ந்து உயர்ந்திருக்கக்கூடிய பிள்ளை. உயர்வு அப்படின்னா அது குரோத்ரா அப்படின்றான், ரைஸ். இந்த உயர்வுன்றதுக்கு ரைஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப உயர்வான ஆளு, ரொம்ப எழுச்சியான ஆளு, அந்த குடும்பமே ரொம்ப பெருசாகி போச்சியா. ஒரு சாதாரண நிலையில் இருந்ததுயா, இன்னைக்கு பார்த்தா எந்த அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை இப்படி வளர்த்திருக்கிறதுல யாருக்கு அதிக பங்கு? பிள்ளைகளின் வளர்ச்சி முதல்ல அதை பார்க்கணும். வளர்ச்சி எதில் இருக்கும்? உடலில் வளர்ச்சி இருக்கும், உள்ளத்தில் வளர்ச்சி இருக்கும், அறிவில் வளர்ச்சி இருக்கும். 3 துறை இருக்கு. வளர்ச்சி அப்படின்னா பிள்ளை வளரணும்ல, நேற்று இருந்த நிலையிலே இருக்க முடியாது.
அது புறத்தோட்டத்தில் வளரணும். இப்போ அந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் யாராக இருக்க முடியும்? அதுக்கு முதல்ல சோறு வேணும். உடல் வளருவதற்கு சோறு, உணவு வேணும். உணவு சம்பாதிச்சு கொடுக்கிறது அப்பா, சமைச்சு கொடுக்கிறது யாரு? நாவுக்கு ருசியாக கொடுக்கிறது யாரு? உணவில் சுவையை காண்பதற்கு வாய்ப்பு தருகிறது யார்? அப்படின்னா உணவு கொடுப்பதில் யார் இங்க முக்கியமான காரணம்? சம்பாதிச்சு கொடுப்பவரா, சமைச்சு கொடுக்கவரா? பக்கத்தை இருந்து பார்த்து அவனுடைய முகம் திருத்தி உண்ண சொல்கிறவளா? யாரை சொல்லலாம்? சொல்லுங்க. என்னங்கய்யா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? சம்பாதிச்சு கொடுக்கிறவர் தகப்பேன். இப்ப அது இல்லை. இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அம்மாவும் சம்பாதிக்கிறான். அதனால இப்ப என்ன நிலைமை ஆகி போச்சுன்னா, நாவுக்கு ருசியா கொடுக்கிறவர் ஹோட்டல்காரர். அநேக வீடுகளில் இப்ப பூரா அப்படித்தானே இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது, செத்து போலாம் போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்புறம் நாடியை பிடிச்சு, சாகாத தாயி நீ இருந்து என்னைய சாகடிக்கணும், நீ முந்தி போயிடாத, ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படின்னு ஹோட்டல்ல சொல்லிடுறான். ஆனா பொதுப்படையாக நாம உலக வழக்கம், நம்ம வசதி படைத்தவர்களை பற்றி விட்டுருங்க, நம்முடைய கிராமத்தில் இன்னைக்கும் கூட கிராம பகுதிகளிலையும் நகர்ப்புற பகுதிகளிலையும் பார்த்தா சாப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறது அம்மா தான். அப்படின்னா உணவால உடல் வளருது. உடல் வளர்ச்சிக்கு யார் காரணம்? சரி, உடல் வளர்ந்துருச்சுன்னா உள்ள வளரணும். உள்ள வளர்ச்சிக்கு யார் காரணம்னு சொல்றாங்க அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல்னு சொன்னா பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்கல்ல, அதுல இவங்க எதை விட்டுட்டாங்கன்னா இந்த புறந்தறுதல் அப்படின்றதுக்கு அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். தலைக்கடன் கூட இல்லை. புறந்தறுதல்னா இந்த உலகத்திற்கு கொடுப்பது. அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்லை. பிள்ளையை பற்றி அவனை ஒரு சரியான மனிதராக இந்த உலகத்துக்கு கொடுக்கிறான். புறம் உலகத்திற்கு கொடுப்பது யாரு அப்படின்னா நான் தான். அது என்னுடைய தலைமையான கடன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான், தான் போட்ட முதல் எப்படி இருக்கிறது, தன்னுடைய விளைச்சல் எப்படி இருக்கிறது, இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் சான்றோன் என கேட்டதாய் திருவள்ளுவர் அங்கே சொன்னார் பார்த்தீங்களா. இது எதுக்காக அவ கேட்கிறானா, நாம் வளைத்தது சரிதானா என்பதாக பார்த்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்றதுக்காகத்தான் அப்படி போடுறாங்க. அப்படின்னா இதை பார்க்கிற போது தாய்க்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அவ்வளவுதானா? இதோடு நிறுத்திடலாமா? தாய்க்கு ஒரு பங்கு இருக்கு, அவ்வளவுதான். இதை ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கிடக்கிறான். தாயினுடைய வயிறு இருக்கு பாருங்க, அங்கேயே ஆணும் சரி பெண்ணும் சரி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாய் வயிற்றுக்குள்ளேயே கருவிலேயே படிக்காருங்க. கருவிலே திருவுடையார்னு சொல்றாங்க, கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த திருவுடையார் தான் வயிற்றில் இருக்கும் போதே. அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா கேட்கலாம். அபிமன்யு ஒரு சான்று. அபிமன்யு படிச்சிருக்கீங்களா? மகாபாரதத்தில் பிரகலாதன் ஒரு சான்று. பிரகலாதன், அபிமன்யு இதெல்லாம் சான்று. எங்க தாய் வயிற்றிலேயே படிச்சுக்கிட்டாங்க. சொல்லி 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 அவ சொல்ல 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 மிகப்பெரிய இந்த வயலின் ஆசிரியர் மாண்டலின் சீனிவாசன் இல்லை இன்னொருத்தருமா, குன்றக்குடி வைத்தியநாதன் இல்லை இன்னொருத்தர், சரி
பாலமுரளி கிருஷ்ணா, இவங்கெல்லாம் தாய் வயிற்றில் இருக்கும்போது கற்றுக்கிட்டாங்களாம். அப்படின்னா கல்வி என்பது தாய் வயிற்றில் இருக்கும்போதே தொடங்கிறது மட்டும் இல்லை, பண்படுகிறார்கள், உள்ளத்தால் பண்படுகிறார்கள். அதனால தான் என்ன செய்யறான் ஒரு அப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, எனக்கு ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவை அத்தனைக்கும் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா உடலை மட்டுமல்ல உள்ளத்துக்கும் பெரும் காரணமாக இருப்பது யார் அப்படின்னா தாயின்னு தெரியுது. இந்த வளர்ச்சியில அறிவுக்கு பெரும்பாலும் அப்பா தான் காரணம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு 200 ஆண்டுகளாகத்தான் பெண்கள் படிக்கிறாங்க. 200 ஆண்டுகளாகத்தான் பெண்களுக்கு அறிவு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை, வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க, கல்வி கொடுக்கலை நாம. அப்ப அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்பா தான் கொண்டு போய். அதனால்தான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனைனார். தந்தைக்கு ஒரு கடமை என்ன போட்டார், சான்றோன் அப்படி ஆக்குறதுன்னா அது தகப்பன் தான் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய். இவர் சொன்னார் இல்லையா, பள்ளிக்கு விட்டலனே தந்தையாகிய பாதகனேனார். அப்பா தான் கொண்டு போய் சேர்த்தார். இப்போ என்னையெல்லாம் எங்கள் அப்பாவும் சேர்க்கலை, எங்கள் அம்மாவும் சேர்க்கலை. அது இன்னும் வில்லங்க விஷயம். நானாக போய் சேர்ந்துக்கிட்டேன். அப்படி சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களை விட்டுருவோம், அதெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் பெரும்பாலும் தகப்பன் சேர்த்திருக்கிறார். இதெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப அம்மாவும் படிக்கிறா, அப்பாவும் படிச்சிருக்கிறாரு, அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாரு. ஆனா அப்பா பார்ப்பதை விட அம்மா பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்கிறார். அதுல அநேகமா தொழில் பார்க்கக்கூடிய சாதாரண அப்பா ரிக்ஷா ஓட்டுறாருங்களே, அவர் ரிக்ஷா ஓட்டினார்னா அந்த வீட்டு தாய் ஒரு 10 வீட்டில் பாத்திரம் கழுவி இருப்பா, சாதாரண தொழில் பார்த்திருப்பா, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பா அந்த அம்மா. அப்ப அதை பார்க்கிற போது அறிவு என்ற விஷயம் வந்ததுன்னு சொன்னா அதுல தாயை விட தகப்பனுக்கு ஒரு பங்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு என்று நாம் சொல்லலாம். அப்படின்ட்டு ஆச்சுங்களா. இப்போ வளர்ச்சி என்பது ஒன்று பார்த்துட்டோம். உயர்வு என்பது 2 உயர்வு இருக்கு. நம்ம ஊர்ல சம்பள உயர்வும் இருக்கு, பதவி உயர்வு இருக்கு. 2 உயர்வுல இருக்கு. அதோடு மட்டுமல்ல பண்பாட்டு உயர்வு. இந்த உயர்வுகளெல்லாம் அவன் முன்னுக்கு போறது, கல்வி நிறைய இருந்ததுன்னா அவன் என்ன ஆயிருப்பா, நல்ல சம்பளம், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போ படிப்பு இருந்தா பதவி இருக்கு, நல்ல சம்பளமும் இருக்கு. அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா அவன் எந்த பதவியில் இருக்கிறான்றதுல அர்த்தம் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான். யாரை பார்க்க போறீங்களா? முசுடு பையா, அவனை போய் பார்க்க போறீங்க, ஒரு காரியம் ஆகாது. நீ போன ஒன்றும் ஆகாது, ஏதாவது கொண்டுகிட்டு போ அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் ஆகும்? அவர் பண்பாடு சரியில்லை. பதவி உயர்வு இருக்கு, பண்பாட்டு உயர்வு இல்லை. இந்த மனுஷன்யா, அவன் மனுஷன்யா, போனா எப்படி மனுஷனா இருக்காயா, காரியம் கிடுக்கிடுன்னு ஓடுதியா, இருந்தாலும் பதவியில் இருக்கணுமியா அப்படின்னு சொன்னா பண்பட்ட மனிதனா இருக்கான் பார்த்தீங்களா, அது உயர்வு. பதவி உயர்வு என்பதை விட பண்பாட்டு உயர்வு ரொம்ப பெரிது. இந்த பண்பாட்டு உயர்வுக்கு யார் காரணமாக இருப்பா? யோசித்து பாருங்க. எப்போது உள்ளத்திற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, எப்போது நம்முடைய நாவிலே மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, எப்போது நாம் நடப்பதற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ,
வாழ்க்கையில் வெளிப்புறத்தில் நடப்பதற்கு மட்டுமே தாய் காரணம் அல்ல. நல்ல நடை, நன்னடை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த நடையே ஒழுக்கம், பண்பு இவை எல்லாம் அடிப்படையாக இருப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 2 விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, நான் பெரும்பாலும் நமக்கு ராமாயணத்தை, கம்பராமாயணத்தை படித்தீங்கன்னா, நான் கம்பனை தான் சொல்கிறேன், ஒரு சில வரி அதில் பார்த்தீங்கன்னா தசரதனை நீங்கள் பார்க்குற போது எப்படி இருக்கிறான்? ராமனை நேசிக்கிறான், பரதனை ஏசுறான். பரதன் குற்றவாளியாக இருந்தான். அவசரப்பட்டு சாபக்கணக்கில் போய் மாட்டிக்கிட்டு தகப்பன் தன் பிள்ளையை ஏசுறான். ஆனா அவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அவ சுமித்திரையை பாருங்க, அவன் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே, டேய் தம்பி மாதிரி போகாதே, வேலைக்கார மாதிரி போ அவன் கூட, ராமன் கூட அப்படின்னு தாய் சொல்லி தர்றான். அடியரின் ஏவல் செய்தி என்றா, தம்பி எனும்படி என்று அடியரின் ஏவல் செய்தி அப்படின்னா. அவன் அப்படி சொன்னாலா? கையை பரதனை பார்த்து என்ன சொல்றா? அடே அப்பா, 1000 கோடி அமர்வுகள் அவரோ தெரியும் நம்மான்றா. அப்படின்னா யோசித்து பாருங்க, வீட்டில் இருக்க பெண்ணு பண்பற்றவளா இருக்கா, அவளுடைய பண்பாடு பிள்ளைகளை ஆக்கும், நல்லபடியாக ஆக்கும். இதை பார்க்கிற போது, படிக்கிற போது என்ன தெரியுதுன்னா, தகப்பன் குறை உள்ளவன் என்று தள்ளிவிட முடியாது, உயர்ந்தவன் தான். ஆனாலும் உலகத்தை அளாவி வருகிற அவனுடைய பணியை விட தாயினுடைய பணி கொஞ்சம் அதிகமாக இருப்பதனாலே பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் உயர்விலும் கொஞ்சம் அதிகமான கணக்கெடுத்துக் கொள்கிறது. தகப்பனை விட, தந்தையை விட தாய்க்கு ஒரு பங்கு கூட இருக்கிறது. என் தாயை நினைத்து நான் இந்த தீர்ப்பை தருகிறேன். நீங்க உங்க தாயை வச்சு நினைச்சுக்கங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுப்பதுதான் என் தாய்க்கு உகந்தது. அவள் என்னை ஆளாக்கினாள் என்று நான் சொல்லணும். என்னுடைய தாய் எப்படி உங்களை என்னை ஆளாக்கினாளோ அதுபோல்தான் உங்களுடைய தாய் உங்களை ஆளாக்கி இருப்பாள் என்று நான் நம்புகிறேன்.